Taste the Daily. இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் புதுவை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மேலும் தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி தென் தமிழகம் கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 256 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 259 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 1% குறைவு. ஓகேங்களா? கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சென்னையில் பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். இதன் காரணமாக அடுத்த வரும் 4 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 256 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 259 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 1% குறைவு. ஓகேங்களா? வாய்ப்பு எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே கடற்கரை அருகில் தான் இருக்கு. இது வீக் ஃபீபிள் சிஸ்டம் தான், மெதுவாக நடந்து நம்ம இது பகுதி கடந்து செல்லும். குறிப்பிட்ட நேரங்களில் அதிக அளவிலான மழைப்பொழிவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறிப்பிட்ட நேரம்னு அதாவது 6 மணி 9 மணி அப்படி இல்லை. இது வீக் சிஸ்டம். இது கடந்து போகும்பொழுது வாய்ப்புகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். வங்கக்கடல்ல கடந்த சனிக்கிழமை 36 மணி நேரத்துல உருவாகும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் திங்கட்கிழமையில திருப்பி உருவாகுனீங்க. துல்லிய கணிப்புங்கிறது இல்லை. முதல்ல துல்லிய கணிப்பு வானிலை என்பது தொடர்ந்து மாற்றத்துக்குரியது. வங்கக்கடல் 7, 8, 9 தேதிகளில் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலுடைய வடபகுதிக்கும் தென் பகுதிக்கும் இடையில், வடபகுதிக்கும் தென் பகுதிக்கும் இடையில வடபகுதியில் மேற்கு திசை காற்றும், தென் பகுதியில் கிழக்கு திசை காற்றும் சென்றிருக்குது. இது ரெண்டுத்துக்கு இடையில இன்ட்ராக்ஷன், அந்த இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுனால ஸ்லோவான டெவலப்மெண்ட் தான்.
ஒன்ஸ் தட் வெஸ்டர்லி ட்ரஃப் மூடு கிழக்கு திசையில் நகர்ந்து சென்ற பிறகு கிழக்கு நம்ம வந்து மேற்கு திசை நம்ம இந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவானது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15க்கு அப்புறமே அதிகமான மழை இந்த பகுதியில் இல்லை. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உங்களுக்கு தெரியும், அக்டோபர் மாதத்தில் அது தொடர்ந்து தானா புயல் உருவானது. ஸோ கடல் பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சே கம்மி. அதை தவிர எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளோ இல்லை கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேவ்ஸோ எதுவுமே இல்லாத நிலை. ட்ரிகர் சிஸ்டமும் இல்லை. இயல்பான அளவில் காற்றினுடைய வேகம், கிழக்கு திசை காற்றுடைய வேகமும் அதிகமாக இல்லை. அந்த மாதிரி காரண கட்டத்தில் வந்து குறைவான மழையாக இருந்தது. இதை தவிர்த்து வெஸ்டர்லி சிஸ்டத்தோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப லோ லேட்டிடியூட் வரைக்கும் வந்ததுனால வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம் 2 இது பார்த்துருக்கீங்க. இது 2க்கும் இன்ட்ராக்ஷன் இருந்த காரணத்தினால வெரி டிலே ஆனது. ஒன்ஸ் வெஸ்டர்லி சிஸ்டம் கிழக்கில் நகர்ந்து பிறகு நம்ம சிஸ்டம் அந்த மாதிரி இல்லை. இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி மழை நிலை தான் அறிஞ்சு ஒரே ஒரு நாளைக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். எல்லா பகுதியிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு வீக் ஃபீபிள் சிஸ்டம், லோ ப்ரெஷர் சிஸ்டம், மெதுவாக நடந்து செல்லக்கூடிய சிஸ்டம். மொத்தமாக நம்ம சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கோம். நமக்கு இப்போ இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக கடலோர மாவட்டங்கள் இருக்குது. கடலோர மாவட்டங்களில் அது ஒரு 8 மாவட்டங்கள் இருக்குது. ஓகே இதுதான் சிஸ்டத்துடைய எனர்ஜி. அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் 16 மீனவர்களுக்கான எச்சரிக்கை 1 முதல் 2 காலகட்டத்திலுடைய தமிழக பகுதியினுடைய படைகளுக்கு பரவக்கூடிய நீங்கள் அதை கேட்டதுனால ஸ்லோவாக டெவலப்மெண்ட் ஆனது. அதாவது 7, 8, 9, 10 இந்த தேதியெல்லாம் பார்க்கும்போது வெஸ்டர்லி ட்ரஃப்பும் ஈஸ்டர்லி ட்ரஃப்பும் இன்ட்ராக்ட் ஆகி அது 2க்கு இடையில இன்ட்ராக்ஷன் நடந்ததுனால இது ஸ்டாக்னேட் ஆகுது. வெஸ்டர்லி சிஸ்டம் வந்து கீழே வரைக்கும் வந்துருக்கு. நம்ம 12 டிகிரி 13 டிகிரி வரைக்கும் வந்ததுனால ரொம்ப ஸ்லோ 2 இன்ட்ராக்ட் ஆனதுனால ஒன்ஸ் அந்த வெஸ்டர்லி சிஸ்டம் ஈஸ்ட்ல போனதுக்கப்புறம் கிழக்கு திசையில் வந்து இந்த சிஸ்டம் ஆகும். இப்போ நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து எம்ஜிஓவும் அது மட்டுமே இல்லை, எம்ஜிஓ ஒரு ஃபேக்டர். எம்ஜிஓங்கிற ஃபேக்டர் பார்க்கும்பொழுது 11, 12 தேதியிலிருந்து இப்போ வந்து அது வந்து சாதகமான பகுதியை பார்க்கும்போது 2, 3, 4 நிலைகளுக்கு வர்றது வந்து சாதகம். அது வந்து இப்போ 13லிருந்து இந்த நவம்பர் 2 வரைக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனுடைய இதில் தான் இந்த இது எம்ஜிஓங்கிறது ஈஸ்ட் வேறு நடந்து போகுது. இந்த மாதிரி கடல் இருக்கிறது வந்து சாதகமாக இருக்க முடியும். அடுத்து வந்து ஈக்குவட்டோரியல் ராஸ்பி வேவ்ஸ் பார்க்கணும். அது வந்து 14 தேதி வரைக்கும் வரும்பொழுது இந்த ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் வந்து சாதகமாக இருக்க முடியும், ப்ரௌன் கலர்லாம் சாதகமாக. ஸோ அந்த வேவ்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை சொல்றோம். நம்ம 2 வார காலகட்டத்தில் நம்ம 4 வார காலத்துக்கு இது சொல்றோம் இல்லையா, அந்த இது பார்க்கும்பொழுது வந்து மாடல்களுடைய அடிப்படை கனிம மாதிரி அடிப்படையும் பொழுது மழைக்கான வாய்ப்பு இன்னும் நல்லா இருக்கும். புயல் காலம் வார கணக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் பெரும்பாலும் வந்து வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் இந்த மாவட்டங்கள்ல வந்து இயல்பை விட வெகு குறைவா இருக்கு. இது வந்து 1 அக்டோபர் முதல் 2 வரை. அக்டோபர்ல பார்க்கும்போது நல்ல மழை நிலை வந்து எல்லாமே நல்ல மழை நிலை. ஒரு 4-5 மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலும் அக்டோபரில் வந்து 214 மழை 14 மில்லிமீட்டர் பதிவானது. இயல்பு வந்து 171 மில்லிமீட்டர் தான், 25% அதிகம். இதுல பார்க்கும்போது நவம்பர் அதுக்கப்புறம் குறைவானதுனால வந்து வடகடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இயல்பை விட குறைவாக இருக்கு.
இன்னும் இப்போ வந்து 10-11 பேர் தான் அவங்களுடைய இன்னும் 1.5 மாதம் காலம்.